இதனுடைய பரிசுத்த நாமத்துக்கு எல்லா துதியும் புகழும் உண்டாவதாக. இதே வேளையிலும் கூட தேவனுடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு தேவன் என்னை உருவாக்கினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அதே போல் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக சபையாருக்கும் முக்கியமாக போதகருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, ஆமென். இந்த வருஷத்தின் கடைசி காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த வருஷத்துக்கு கடைசியில் பொதுவான உலக மக்கள் அநேக முடிவுகளை எடுப்பாங்க. அந்த முடிவுகள்லாம் இந்த வருஷத்தின் கடைசியில் நிறைவேற்றுவாங்களா அப்படி பார்த்தா நிச்சயமாக கிடையாது. ஆனால் அதே போல் நாமளும் இருந்து விடக்கூடாது என்பதற்காக தான் வாரத்துக்கு ஒரு முறை நம்ம என்ன செய்கிறோம், வசனத்தை கேட்குறதுக்காக வரும். அதே போல் தினந்தோறும் வசனத்தையும் வீடுகளில் வாசிக்கவும் செய்யும். அல்லேலூயா. ஏன்னா வசனம் என்பது நம்முடைய கால்களுக்கு தீபம் என்று சொல்லி வேதம் என்ன செய்யுது, குறிப்பிட்டு நமக்கு சொல்லுது. வெளிச்சம் இல்லைன்னா ஒரு இடத்துல எந்த பொருள் இருக்குது என்பது நமக்கு தெரியாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படி செய்ய பார்க்கும். அப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த விஷயத்தை நம்ம ஒரு தீர்வை பார்க்க முடியும். அப்போ இந்த வசனங்களை நம்ம அதிகமாக கேட்க தான் நமக்குள்ளாக ஒரு மாற்றம் நிச்சயமாக வரும். அல்லேலூயா. நம்ம எடுக்கிற முடிவுகள் மாத்திரமல்ல, அந்த முடிவுகளை எப்படி நிறைவேற்றுவது என்பது ரொம்ப முக்கியம். இந்த வருஷத்துக்கு கடைசத்தில் நம்ம வந்திருக்கிறோம். வழக்கமாக நம்ம எடுக்கிற முடிவை போல அல்லாமல் இந்த முடிவுகளை எப்படி நிறைவேற்றணும், அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆசைப்படணும் என்பதை நம்ம யோசிக்கணும் இந்த வேலை. அல்லேலூயா. இன்றைய தேவனுடைய வார்த்தையின் தலைப்பு மனம் திரும்புதல். இன்றைய தேவனுடைய வார்த்தை தலைப்பு மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதல் இந்த வார்த்தையை ஆராய்ந்து நம்ம சிறிது நேரம் பார்ப்போம். மனம் திரும்புதல் அப்படின்னா என்ன அப்படி பார்த்தா, முதலாவது மனம் என்பது என்ன? அநேக யோசனைகள் கொண்டது தான் மனம். அநேக எண்ணங்கள், அநேக திட்டங்கள், அநேக நன்மை தீமைகள் கொண்டது தான் இந்த மனம் என்பது. ஒரு இன்ஜினுக்கு அதுக்குள்ளே இல்லை ஸ்பேர் பார்ட்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதுபோல் நம்முடைய உள்ளத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒன்று மனம். அந்த மனம்தான் உங்களுக்குள்ளாக எல்லா விதமான காரியங்களையும் இயக்குவதற்கு ஒரு முக்கியமாக அடித்தளமாக இருக்குது. உடம்பு என்ன தான் ஹெல்த்தியாக இருந்தாலும் அந்த உடம்புக்குள்ளே என்ன வேணும், பிளட்டு இல்லாட்டினா இந்த உடலில் என்ன செய்யாது, ஏங்காது. பிளட்டு தேவைப்படும் நிச்சயமாக. அதுபோல் தேவனுடைய வசனங்கள் நம்ம உள்ளத்துக்குள்ளே இருந்தால் தான், நம்மளோட மனதுக்குள்ளே இருந்தால் தான் இந்த எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும், சரியான விதத்தில் அது இயங்கும். அந்த விஷயத்தை தான் நம்ம மனம் என்பது சொல்லுது. அந்த மனத்தை எந்த விதத்தில் நேராக நம்ம நடத்தணும் அப்படி பார்த்தா, நமக்கு கொடுக்கப்பட்ட வசனங்கள் மூலியமாக நம்ம கடைபிடிக்க மூலியமாக தான் அதை நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். மனம் என்பதை நம்ம கொடுத்து கொண்டோம். அநேக எண்ணங்கள், அநேக யோசனைகள், திட்டங்கள், நம்முடைய விருப்பங்கள் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம திருப்ப வேண்டும். அல்லேலூயா. அது எந்த விதத்தில் திருப்பணும்னா, தேவனுக்கு நேராக நம்ம மனம் திருப்ப வேண்டும். தேவனுக்கு நேராக திருப்பாத பட்சத்தில் அது எந்த ரூட்டில் போகணும்னு சொல்லி எந்த நம்ம உறுதியாக சொல்லிவிட முடியாது. கரெக்டாக ஒரு அணையிலேருந்து திறக்கப்பட்ட தண்ணி கடலுக்கு போய் சேரணும்னு சொல்லி ஒரு திட்டத்தோடு திறந்தால் தான் நம்ம செய்ய முடியும். அதுக்கேற்ற வழிகளை ஏற்படுத்தினாதான் அந்த தண்ணி என்ன செய்யும், அந்த கடலுக்கு போகும். அதே நேரத்தில் அந்த கடலுக்கு போகிறதுக்கு முன்பதாக எந்தெந்த ஏரியாவுக்கு போகணும், எந்தெந்த வயல்வெளிக்கு போகணும்னு சொல்லி அதுவும் திட்டம் வரணும். அப்போ சாதாரணமான ஒரு ப்ராசஸ் கிடையாது, சாதாரணமான ஒரு வழிமுறை கிடையாது. மனம் திரும்புதல் என்பது ஒரு சாதாரணம் கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க, சொல்லுகிறாங்க.
ஆனால் மனம் திரும்பல் என்பதான அர்த்தம் என்பது நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் 100% புரிந்து விட்டதான்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஆனால் அது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், எல்லாரும் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சிருவோம், பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அநேகருக்கு இந்த மனம் திரும்புவதனுடைய அர்த்தத்தை, வேல்யூவை நம்ம என்ன செய்ய சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம இன்னும் அந்த மனம் திரும்புதை இன்னும் கற்றுக்கொள்ளாததுனால தான் இன்னும் நம்ம அறிவிக்காமையே நம்ம இருக்கிறோம். நாம் அந்த மனம் திரும்புதல் என்பதான ஒரு வேல்யூவை, ஒரு மதிப்பை நம்ம தெரியாத பட்சத்தில் மற்றவர்களுக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்லித்தர முடியாது. நாம் விடுதலை ஆகாம பட்சத்தில் மற்றவர்களுக்கும் அந்த விடுதலை பற்றிய ஒரு காரியத்தை சொல்லிட முடியாது. உண்மைதானே? அப்போ இந்த மனம் திரும்புதலான என்ன என்பது ரொம்ப ஆராயணும். நான் சொல்லுவதை காட்டிலும் உங்கள் மனதிலையும் நீங்கள் என்ன செய்யணும், அநேக காரியங்களை குறித்து யோசிக்கணும். மனம் திரும்பிட்டா எல்லாம் சரியாயிடும். ஆமென். மனம் திரும்பிட்டா எல்லாமே சரியாயிடும் நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணுறோம், எந்த அளவுக்கு நம்ம முயற்சிகளை எடுக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியமானது. ஒரு வசனத்தை கூட நம்ம ஆரம்பமாக இந்த மனம் திரும்புதல் என்பதான வார்த்தைக்கு நம்ம விடை கண்டுபிடிக்க நம்ம ஆரம்பிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 2:37-38. இதை அவர்கள் கேட்டபொழுது குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. இதை அவர்கள் கேட்ட பொழுது அப்படின்னா, இந்த பகுதியில் வந்த நிகழ்வு உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல அப்போஸ்தலர் பேதுரு முதலாவது என்ன செய்கிறாரு, பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த பிரசங்கம் பண்ணும்போது எதை வைத்து பிரசங்கம் பண்ணுகிறார், வசனத்தை கொண்டு பிரசங்கம் பண்ணுகிறார். தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு முன்னிருந்த தீர்க்க தரிசனங்களை வைத்து இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவர் எவ்வாறு பிறந்து எவ்வாறு மரித்து எவ்வாறு உயிர்த்தார் என்பதை அறிவித்த பின்பு அவர்கள் எல்லாரும் குத்தப்பட்டவர்களாக என்ன செஞ்சாங்க, நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமைக்கு வந்தாங்க. இன்றைக்கு இந்த நிலைமையில் நம்ம இருக்கிறோமா? அந்த வருஷத்தின் கடைசியில் நம்ம எல்லாருடைய மனதிலேயே நம்ம கேட்கணும், இந்த நிலைமை நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும் என்பதான ஒரு நிலைமையில் ரெடியாக இருக்கிறோமா? ஃபஸ்ட்டு ரெடியாக இல்லைன்னா நமக்கு இன்னும் தேவனுடைய வசனங்கள் மனதில் நன்றாக இல்லை. அப்படிதான் நம்ம அநேக பிரசங்களை கூட கேட்டிருக்கோம். முக்கியமாக இந்த நிலத்துக்குரிய பிரசங்கம் கூட நம்ம கேட்டிருக்கோம். சகோதரர் யோபு கூட பேசியிருக்கிறாரு, அப்பா கூட பேசியிருக்கிறாரு. இன்னும் எல்லாரும் நீங்கள் அது பேசியிருக்கிறீங்க. நல்ல நிலத்தில் விளைக்கப்பட்ட விதையானது எப்படிப்பட்டதாக இருக்கும், 30, 60, 100 பலன் கொடுக்கும். அப்போ பலன் கொடுக்காத ஒரு நிலமாக நம்ம இருக்கிறோம் என்பதை இந்த இடத்துல இருக்கிறோமா என்பதை நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த கேள்வியே நமக்கு வராது, நாங்கள் என்ன செய்யணும். அப்போஸ்தலர் பவுல் என்ன சொன்னார்னா, நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். காரணம், அது ஒரு மனம் திரும்புதல். தேவன் நம்ம இடத்த இடைப்படும் போது நம்ம என்ன செய்யணும், இப்போ நான் என்ன செய்யணும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நம்ம வரணும். இங்கே இஸ்ரவேலர்கள் பார்த்தோம்னா அவங்க குத்தப்பட்டவர்களாக என்ன செஞ்சாங்க, மனம் திரும்பினாங்க. நாங்கள் என்ன செய்யணும், அப்பேற்பட்ட நிலைமையில் நம்ம இருக்கிறோமா என்பது இந்த வருஷத்தின் கடைசியில் நம்ம யோசித்து பார்ப்போம். அப்படி இல்லாத பட்சத்தில் தேவனுடைய வசனங்கள் நம்ம மனதில் இல்லை என்பது நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம மனதில் இல்லாத பட்சத்தில் நம்முடைய நடவடிக்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது என்பதை நம்ம யோசிக்கணும். நம்ம நடவடிக்கை என்பது எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, சாதாரணமாக ஒரு ஆராதனைக்கு வந்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துக்கு தான் பைபிளை பார்க்குற நிலைமைக்கு நம்ம வரோம். அப்போ இந்த இடையில இருக்கிற 6 நாட்கள் சாத்தனுடைய
ரொம்ப வாய்ப்பாக கருதி என்ன செய்கிறான், நம்மளை அந்த வசனத்தில் நிலைத்திராமல் ஒரு நபராக செஞ்சு விடுறான். அப்போ எப்படி அந்த வசனத்துக்கு ஏற்றபடி நம்ம ஆயத்தமாக முடியும்? அப்போ எப்படி இஸ்ரவேல் போல நான் என்ன செய்யணும் அப்படிப்பட்ட நிலைமைக்கு நம்ம வர முடியும்? அப்படி வந்தாதான் தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கும், நீங்கள் மனம் திரும்புங்க அப்படின்னு வரும். அதுக்கு நம்ம கீழ்ப்படையிறதுக்கு நம்ம ஆயத்தமாகும். அல்லேலூயா. இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு தான் தேவன் ரொம்ப விருப்ப கொள்கிறதா இருக்கிறார். அதுக்கு தான் நமக்கு எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்போ ஞானஸ்தானம் என்பது ரொம்ப முக்கியமானது கிடையாது. முதலாவது மனம் திரும்புதல் தான், பின்பு தான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் பெறாமையே நீங்கள் என்ன செய்யலாம், மனம் திரும்பலாம். நிறைய பேர் நினைக்கிற காரியம் என்னென்னா, ஞானஸ்தானம் பெற்ற பின்பு தான் என்ன செய்வாங்க, மனம் திரும்பக்கூடிய அந்த அர்த்தத்தையே பார்ப்பாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன, முதலாவது மனம் திரும்புறதுக்கு நம்ம ஆயத்தமாகணும். தேவனுக்கு பிரியமான காரியத்தை நான் என்ன செய்யணுங்கிற நம்ம ரெடியாகிற அந்த ஒரு பிகினிங் ஸ்டேஜ் தான், அந்த ஆரம்ப நிலை தான் என்னது, மனம் திரும்புதல். அல்லேலூயா. அந்த நிலைமைக்கு நம்ம எல்லாரும் வர வேண்டும் என்பதை தேவன் விருப்பம் கொள்கிறார் இருக்கிறார். அதனால் முதலாவது நான் பார்க்குறேன் என்னென்னா, முதலாவது மனம் திரும்புதல், பின்பு தான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானத்துக்குரிய அடையாளமே என்ன, மனம் திரும்புதல் தான். நம்முடைய சபைகளுக்கு அநேகர் வந்திருக்கிறாங்க. இந்த ஊரில் ஒரு ஞானஸ்தானம் எடுக்காத நபரே இல்லைன்னு சொல்லணும். ஆனால் அந்த எல்லா நபர்களும் அந்த மனம் திரும்புதல் என்ற அர்த்தத்தை அவங்க புரிந்து கொண்டாங்களான்னு சொல்ல முடியாது. அதாவது தேவனுக்கு சுத்தமான காரியத்தை செய்யறதுக்கு ஆயத்தமாக அவங்க இல்லாதனால தான் இந்த மனம் திரும்புதல்ன்ற நிலைமைக்கு விட்டு போயிட்டாங்க. ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாலும் போயிட்டாங்க. அப்போ நாம் சபைக்கு தொடர்ந்து வருகிற நாம் புரிந்து கொள்கிற என்ன, நாம் என்ன செய்யணுங்கிற நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா இந்த இடத்துல, இது ரொம்ப முக்கியமான காரியம். ரெண்டாவது மனம் திரும்புவதற்குரிய ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்க ரெண்டாவது நம்ம பார்க்கலாம். மத்தேயு 3:8 நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 3:8. அல்லேலூயா. மத்தேயு 3:8 பார்க்குறோம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ரெண்டாவது மனம் திரும்புதலுக்கு அடையாளம் ஆவின் கனிகளே ஆகும் என்று நம்ம சொல்லுகிறோம். ரெண்டாவது என்ன, மனம் திரும்புதலுக்கு அடையாளம் ஆவியின் கனிகளே. அப்போ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நம்ம கொடுக்கணும். மனம் திரும்புதுன்னா அந்த ஆயத்தமாகிற நிலைமையில் அடுத்து நம்ம என்ன செய்யணும், கனிகளை கொடுக்க ஆரம்பிக்கணும். கனிகள் என்பது என்ன, கலாத்தியர் 5:22 வாசிப்போம். கலாத்தியர் 5:22. கலாத்தியர் 5:22. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஆவின் கனிகள் 9 என்பது நமக்கு தெரியும். இந்த 9 காரியங்களையும் முடிந்த அளவுக்கு வீடுகளில் நீங்கள் எழுதி கூட வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அப்பப்போ கோபம் வரும்போது, சண்டை வீட்டில் பிரச்சனைகள் வரும்போது, நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டை இழக்கும்போது இந்த காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது ஓரளவுக்குனாச்சும் நீங்கள் கண்ட்ரோல் ஆவீங்க. இந்த ஆவின் கனிகளை நாம் வெளிப்படுத்தணும். இதுதான் மனந்திரும்புக்குரிய ஒரு விசுவாசத்துக்குரிய அடையாளமாக இருக்கு. நம்ம அநேக பிரசங்களை கேட்கும்போது நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கோம். அந்நிய பாஷை நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் வீட்டில் போய் என்ன செய்வாங்க, சண்டையிட்டு கொண்டு இருப்பாங்க, சமாதானம் இல்லாமல் இருப்பாங்க. உலகத்தான காட்டினோம் அநேக ஒரு பாவ நிலைமையில் அவங்க இருப்பாங்க. காரணம் என்ன, அந்த ஆவின் கனிகளை அவங்க வெளிப்படுத்தாதனால தான். ஆவின் கனிகளை எப்படி வெளிப்படுத்த முடியும்னா, முன்பு நான் சொன்னது போல் வசனத்தில் அவங்க நிலைத்திருந்தால் தான் என்ன செய்ய முடியும்.
அவங்க அந்த கனிகளை வெளிப்படுத்த முடியும். ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நடக்கும்னு சொல்கிறார். அதே போல் அவருக்கு விருப்பமான கனிகளையும் நம்ம கொடுக்க முடியும். அவர் விருப்பமான செய்களும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், நம்ம உடல்லேருந்து நம்ம மனதிலேருந்து நம்முடைய செய்கள்லேருந்து வெளிப்படும் நிச்சயமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மனதிற்கு மிக முக்கியமான என்ன, ஆவியின் கனிகள் தான். யாக்கோபுல கூட அவர் சொல்கிறாரு, விசுவாசம் என்பது கிரியை இல்லாமல் இருந்தால் அது செத்தது அப்படின்னு சொல்கிறார். அந்த கிரிகளை தான் நம்ம ஆவியின் கனிகள் என்று நம்ம இங்கே குறிப்பிடுகிறோம். அந்த கிரிகளில் நல்ல கிரிகள் இருக்குது, கெட்ட கிரிகள் இருக்குது. அப்போ ஆவியின் கனிகள் என்பது என்ன, நல்ல கிரிகளை குறிப்பதாக இருக்கிறது. அந்த நல்ல கிரிகளை நாம் வெளிப்படுத்தக்கூடிய நபராக நம்ம இருக்கிற பட்சத்தில் நம்ம மனம் திரும்புதல் என்ற நிலைமைக்கு நம்ம ஆயத்தமாகலை என்பதுதான் முக்கியம். அப்போ நமக்கு மனம் திரும்பிட்டோமா என்று சொல்லி உங்களை நீங்கள் சோழித்து பார்க்குறக்கு ஒரு நல்ல தருணம் தான் இந்த கடைசி நாட்கள். ஏன்னா நாட்கள் இன்னும் செல்லாது, தேவனுடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்கிறது. தேவனுடைய வருகை என்பது நாம் எதிர்பார்த்தபடி இருந்தாலுமே நம்முடைய மரணம் எப்போ வரணும்னு நமக்கு தெரியாது. உண்மைதானே? நம்முடைய மரணம், நம்முடைய முடிவு எப்போன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. அது வயசு பொறுத்து கிடையாது, நம்ம இருக்கிற இடம் பொறுத்து கிடையாது. மரணம் எப்போனாலும் எந்த விதத்துலேயும் வரணும். அப்போ மரணத்துக்கு முன்பதாக ஒரு மனதில் இருக்கிறான்னா அது கேள்விக்குறிதான். ஏன்னா அதுக்குள்ளாக நம்ம இன்னும் போகணும். அப்போ நம்முடைய கடைசி நாளுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பிட்டோமா என்பது ஒவ்வொரு நாளும் நம்ம செக் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு தூர பிரயாணத்துக்கு போகும்போது நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய ஆடைகள், நம்முடைய உடைகள், நம்முடைய திங்ஸ் எல்லாமே செக் பண்ணுறோம். அதுக்கு விட முக்கியமாக நம்முடைய பயணத்துக்கு தேவையான ஒரு வாகனத்தையும் ரொம்ப என்ன செய்யணும், செக் பண்ணுறோம். அதுக்கு ஆயில் கரெக்டாக இருக்கா, அதுக்கு டயர் நல்லா இருக்கா, காற்று நல்லா இருக்கா, எல்லாமே செக் பண்ணுறோம். அப்போ நம்ம எப்போ பயணம் செய்ய போகிறோம், பரலோகத்துக்கு போக போகிறோம் என்பதே நமக்கு தெரியாத பட்சத்தில், மரணம் எப்போ வரும்னே நமக்கு தெரியாத பட்சத்தில் நம்ம இருக்கிற இந்த சாதாரண ஒரு மண்ணில் நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம எந்த விதத்துலையும் பயத்தோடு பக்தியோடு நம்ம இந்த கனிகளை கொடுப்பதற்கு ரொம்ப ஆயத்தமாக இருக்கணும்னு நம்ம யோசித்து பார்க்கணும். அல்லேலூயா. ஆமாம், முதலாவது நம்முடைய குடும்பத்தில் இந்த கனிகளை நம்ம வெளிப்படுத்துகிறோமா என்பது ரொம்ப முக்கியமானது. திடீர்னு கோவப்படுறது, திடீர்னு சண்டை போடுறது, திடீர்னு ஒரு உலகத்தான காட்டியில் மிக மிக மோசமாக நடந்து கொள்வதெல்லாம் வேதனையுள்ள ஒரு காரியம் என்பது நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ ஆவிக்குரிய கனிகளை வெளிப்படுத்துறதுக்கு நாம் என்ன செய்யணும், ரொம்ப ஆயத்தமாக இருக்கணும். நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நிலைமைக்கு வரும். அப்போ ரெண்டாவது, மனத்திற்கு மிக முக்கியமான அடையாளமே என்ன, நீங்கள் கனிகளை வெளிப்படுத்துறீங்களா இல்லையா என்பதுதான். விசுவாசி என்பது என்ன, விசுவாசத்தை நீங்கள் காட்டணும். போதகர் என்பது என்ன, போதகத்தை அவங்க காட்டணும். தீர்க்கதரிசி என்பது யார், அவங்க தீர்க்க தரிசனம் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறார் என்பதை பார்க்கணும். மெய்ப்பராக இருக்கிறாங்களா, அவங்க இயேசு கிறிஸ்துவை போல மேய்க்கிறாங்களா, அவங்க கீழே இருக்கிற நபர்களை அவங்க மேய்க்கிறாங்களா என்பது ரொம்ப முக்கியமான காரியம். அப்போ மனம் திரும்பிட்டேன் நான் விசுவாசி அப்படின்னா, விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருக்கிறீங்களா என்பது முக்கியமான காரியம். விசுவாசத்தில் இருந்தீங்கன்னா பதட்டமே நமக்கு இருக்காது. விசுவாசிக்கிறவன் பதறிட்டோம்னா நம்முடைய காரியெல்லாம் சிதறி போயிடும், நம்முடைய எண்ணங்கள் சிதறி போய்டும், நம்முடைய செயல்கள் சிதறி போய்டும், நம்ம என்ன செய்கிறோம்னு நமக்கே தெரியாது. அப்போ தேவன் மேலே ஒரு மிகப்பெரியான ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த கனிகளை நிதானமாக நம்ம செயல்படுத்த முடியும். அன்பு எப்படி செலுத்தணும்னு நமக்கு தெரியணும், சமாதானம் எப்படி இருக்கணும் நமக்கு தெரியணும், எப்போ மௌனமாக இருக்கணும்னு நமக்கு தெரியணும், எப்பொழுது கோபப்படணும்னு நமக்கு தெரியணும்,
எப்போ நம்ம கவனமாக இருக்கணும்னு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம செய்ய முடியும். எப்பயுமே அன்பாக இருந்தால் சரி வருமா? எப்பயுமே சமாதானமாக இருந்தால் சரி வருமா? எப்பயுமே இச்சையடக்கமாக இருந்தால் சரி வருமா? இல்லை. அது எப்பப்போ நிறைவேற்றணும் என்பது நமக்கு தெரியும். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம குடும்பம் அப்படி தான். எந்தெந்த விதத்தில் எப்படி செயல்படுத்தணும் என்பது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருக்கணும்னா நமக்குள்ளாக பரிசுத்தாவி இருக்கணும். அதுக்கு முன்பராக அதுக்கு நமக்கு மணந்து இருக்கணும். அதுக்கு நம்ம வசனத்தை கேட்டுருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஆவின் கனிகளை நம்ம நிறைவேற்ற முடியும். ரெண்டாவது, மனதிற்கு அடையாளம் என்பது என்ன? ஆவின் கனிகளே ஆகும் என்பதை பார்க்கணும். மூன்றாவது நம்ம பார்க்குறோம், அப்போஸ்தலர் 8:22 வாசிப்போம். மூன்றாவது வாசிப்போம், அப்போஸ்தலர் 8:22. அல்லேலூயா. துர்க்கணத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். மூன்றாவதாக நம்ம பார்க்க இருக்கிற காரியம் என்ன? மனம் திரும்புவதற்கு மிக முக்கியமான அடையாளம் என்ன? துர்க்கணத்தை விட்டு விலக வேண்டும். துர்க்கணம் என்பது என்ன சொல்லி இன்னும் ஆழமாக பார்க்கலாம். சங்கீதம் 51:5 எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 51:5. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பதரித்தாள் என்று சொல்றேன். இப்போ இந்த இடத்துல தாவீது தன் பாவத்தை அறிக்கையிடுவதற்கும் தன் பாவம் நான் எப்படி செய்தேன் என்பதை யோசிப்பதற்கும் அது தேவனிடத்தில் தாழ்மையாக அறிக்கையிடுவதற்கும் ஒரு வார்த்தை சொல்றாரு. நான் என் தாயின் கருவிலே பாவத்தில் தான் உருவானேன்னு சொல்றாரு. தாயின் கருவிலே எப்படி பாவத்தில் உருவாக முடியும் சொல்லுங்க? தாயின் கருவிலே ஒரு எப்படி பாவத்தில் உருவாக முடியும்னா, நாம் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்களும் நித்தமும் பொல்லாதவைகள் என்று சொல்லி தேவன் கண்டிருக்கிறார். நித்தமும் பொல்லாதவைகளாக இருக்குது. நம்முடைய மனது எண்ணங்கள் 100% நல்ல விதமாக இருக்கா அப்படி பார்த்தா இல்லை. அதில் கெட்டதும் கடந்ததாக தான் இருக்கு. எப்போ ஆதாம் கீழ்ப்படியாமக்குள்ளாக அந்த எண்ணத்தை திருப்பினாலோ அந்த எண்ணங்கள் எல்லாருக்குள்ளாகவும் தொட்டி கொண்டது மாறிவிட்டது. அப்போ பாவத்திலே கர்ப்பதரித்தார் அப்படின்னா கெட்ட எண்ணங்களோடு அவங்கள தாய் இருந்தபடினால அந்த கெட்ட எண்ணங்கள் எனக்கும் வந்துடுச்சு, அவங்க ரத்தத்தின் மூலியமாக எனக்கும் வந்துடுச்சு, அதனால நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறேன் அந்த இடத்துல சொல்கிறேன். அப்போ நம்முடைய எண்ணங்கள் ரொம்ப முக்கியமான காரியம். இந்த எண்ணங்களை நாம் மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. எண்ணங்களை மாற்றுகிறவர் தேவன். அந்த தேவன் எப்படி நமக்கு எண்ணங்களை மாற்றுறாருன்னா வசனம் மூலியமாக தான் மாற்றுறார். அல்லேலூயா. இங்கே அடிக்கடி நான் சொல்கிற காரியம் என்னென்னா, வசனம் தான் நம்ம என்ன செய்யும், நம்ம மாற்றத்தை கொண்டு போகணும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போகாதுன்னு பார்க்கணும். தேவனுடைய வசனத்தை குறித்து ரொம்ப பார்க்கும்போது அது ஊனையும் உருக்கையும் பிளக்கிறதா இருக்கிறது என்று பார்க்கணும். எந்த பாறையாக இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது எல்லாவற்றையும் பிளக்க செய்கிறது என்னது? தேவனுடைய பட்டயமாகிய தேவனுடைய வசனம். அல்லேலூயா. தேவனுடைய வசனம் தான் இந்த உலகத்தை என்ன செஞ்சு முதலாவது உருவாக்கினார். அவர் சொன்ன ஆகும், அவர் கட்டளையிட்டால் அது அப்படியே நிற்கும்னு பார்க்கணும். அப்போ அப்பேற்பட்ட வார்த்தைகளை நீங்கள் உங்களுக்குள்ளாக கொடுக்கும்போது நிச்சயமாக இந்த பிறவி குணமாக இருந்தாலும், இந்த இடத்துல தாவீது சொல்கிறது என்னது, பிறவியிலே நான் என்ன செஞ்சுருக்கேன், அந்த பாவ எண்ணத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். பிறவிக்குடைய குணத்தை யாராலும் மாற்ற முடியாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் தேவனுடைய வசனம் அதை மாற்றும். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வசனம் தான் அது மாற்றும். அதுக்கு தேவனுடைய வசனம் உள்ள எந்த அளவுக்கு நம்ம உட்கொள்கிறோம் ஒரு முக்கியம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சீனாவில். ஒருத்தவர் 2 பாட்டிலில் ஒரு பாட்டிலில்
ஒரு சாப்பாடும் இன்னொரு பாட்டில் இன்னொரு சாப்பாடும் வச்சு ஒரு பாட்டிலை பார்த்து நீ நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தார். நீ தீமையாக இருக்கிற, நீ சரியில்லை அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தார். அதே போல் இன்னொரு பாட்டில் இருக்கிற உணவை பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்கிற, நீ ரொம்ப சுவையாக இருக்கிற, நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிற, நீ எனக்கு நல்லா சுவையாக ஒரு உணவாக இருப்ப சொல்லி ஒரு நேர்மையான ஒரு காரியத்தை சொல்லி கொண்டு இருக்கிறார். அதே போல் இன்னொரு உணவு பார்த்து எதிர்மறையான காரியங்களை சொல்லி கொண்டு இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட நாளில் ஆராய்ச்சி முடிவில் அந்த விஞ்ஞானி கண்டுபிடித்த காரியம் என்னென்னா, அவன் நேர்மறையான சொன்ன அந்த உணவு பட்டலம் கெட்டு போகாமல் நல்லா இருந்துச்சு. அதே போல் எதிர்மறையாக சொன்ன ஒரு உணவு பட்டலம் எப்படி இருந்துச்சுன்னா கெட்டு போய் பூஞ்சைகளை வச்சு வைரஸாக இருந்துச்சு. அப்போ நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த இடத்துல நம்முடைய எண்ணங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ எண்ணங்கள் சரியாக இருக்கணும்னா வசனங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது. அதான் வசனங்கள் வேறு நமக்கு சொல்லுது, உணவுக்கு இணையாக சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் நமக்கு போஜனமாக இருக்குது. அப்போ அந்த போஜனம் சரியாக இருந்தால் தான் நம்ம மனதை எண்ணப்பட்டு அதை கெட்டு போகாமல் இருக்கும். இந்த உலகத்தை கெட்டு போகாமல் ரசிக்கவே மனுசுகுமாரன் வந்திருக்கிறார் சொல்லி பார்த்தோம். அப்போ இந்த கெட்டு போகாமல் இந்த மனது பாட்டுக்குழுவிற்கு நம்ம என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவின் வசனங்கள் நமக்கு தேவையாக இருக்கு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள வசனங்கள், அவருடைய ஜீவ நீரூற்று நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கு. அப்போ துர்க்குணத்தை விட்டு அது எப்படி பாஸ்டர் என்னால் மறந்துட முடியும், எப்படி பிரதர் என்னால் மறந்துட முடியும்னா வசனங்களை நம்ம கேட்குறனால தான். வசனங்களை தினந்தோறும் நம்ம உட்கொள்கிறனால நிச்சயமாக துர்க்குணத்தை விட்டு நம்ம மறந்துட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாலாவதாக நம்ம சொல்லி முடிக்கலாம். வெளிப்படுத்தல் 2:5 கிறிஸ்தவ சபைகளுக்கு மணந்தும்படி இயேசு தவணை கொடுக்கிறார். நாலாவது பார்க்க இருக்கிற காரியம், கிறிஸ்தவ சபைகளுக்கு மணந்தும்படி இயேசு தவணை கொடுக்கிற காரியத்தை வெளிப்படுத்தல் 2:5 வாசிப்போம். மணந்திருப்பி ஆதியில் செய்த கிரிகளை செய்வாயாக, இல்லாவிட்டா பச்சைக்கிரமாக இடத்தில் நீ மணந்திருவாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதன் இடத்துலேருந்து நீக்கி விடுவேன்னு சொல்கிறான். அப்போ கிறிஸ்துவ சபைகள் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா அநேக சபைகள் இருக்கு. எல்லாமே கிறிஸ்துவ சபைகளா அப்படின்னா இல்லை. யாரெல்லாம் கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்க தான் கிறிஸ்துவ சபைகள்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட கிறிஸ்துவ சபைகளுக்கு ஒரு தவணை கொடுக்கிறார். என்ன? நீ ஆதியில் செய்த கிரிகைகளை செய்வாயாக என்று சொல்கிறார். ஆதியில் செய்த கிரிகை என்பது என்ன? முதலாவது பார்த்தபடி மனம் திரும்புகிற என்ற நிலைமையில நீ ஆயத்தமாக இருக்கிறியா? நான் என்ன செய்யணும் என்பது ரொம்ப ரெடியாக இருக்கிறியா? அநேகர் ஆரம்பிக்கும் போது என்ன செய்வாங்க? ரொம்ப வில்லிங்காக இருப்பாங்க, ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் போக போக அந்த ஆர்வம் கம்மியாகிடும். இப்போ அந்த நிலைமையில தான் இந்த இடத்துல சொல்கிறாரு, நீ ஆதியில் செய்த கிரியை செய்வாயாக. அப்போ அந்த வில்லிங் ரொம்ப முக்கியம், அந்த விருப்பம், அந்த ஆயத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் வசனத்தை கேட்குற ஒரு காரியத்தை பேதர் கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த பால் உண்கிற ஒரு குழந்தைகளை போல வசனத்தை பேர் எப்படிப்பட்டதாக இருக்குங்க இருக்கணும்? ஆவல் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அதுக்கு மேலே ஒரு தாகம் வேணும் நமக்கு. அல்லேலூயா. அப்போ ஆதியிலே கொண்டிருந்த கிரிகளை செய்வதற்கு நமக்கு தேவையானது என்ன? முதலாவது மனந்திருங்க. இந்த காரியத்தை நம்ம செய்யணும். அடுத்து வெளிப்படுத்தல் 2:16 வாசிப்போம். வெளிப்படுத்தல் 2:16. சீக்கிரமாக இடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். 21-22 வாசிப்போம். அப்படியே
அவளுக்கு தவணை கொடுத்தேன். தென் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளோட விபச்சாரம் செய்தவர்களை கர்த்தருடைய கிரிகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்தில் தள்ளி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்கணும். அப்போ நமக்கு தவணை போதுமான அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தவணை போதுமான அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு வீட்டுக்கு நம்ம லோன் வாங்கும்போது அதுக்கு ஒரு தவணை கொடுக்குறாங்க. ஒரு இஎம்ஐ கட்டுறதுக்கு ஒரு தவணை கொடுக்குறாங்க. உலகத்திலே நமக்கு அநேக உதாரணங்கள் இருக்குது. தேவன் கொடுத்துருக்கிறார். அது செலுத்தாத பட்சத்தில், செய்யாத பட்சத்தில், கடைபிடிக்காத பட்சத்தில் என்ன செய்கிறாங்க? அந்த வீட்டை சீஸ் பண்ணுறாங்க. நமக்கு எந்த பொருளை நம்ம இஎம்ஐக்கு வாங்குகிறோமோ அந்த பொருளையும் என்ன செஞ்சுறாங்க? எடுத்துக்கிறாங்க. அதே போல் இங்கே என்ன சொல்கிறாங்க? உன்னுடைய விளக்கு தண்டை நான் எடுத்துக்கொள்வேன்னு சொல்கிறார். விளக்கு தண்டை என்பது கர்த்தருடைய ஆவியா இருக்கு. கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியை அவர் என்ன செய்வார்? எடுத்துக்கொள்வார். அவர் நமக்காக கொடுத்திருக்கிற இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை அவர் என்ன செய்வார்? படுத்துக்கொள்வார். அப்ப நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காலம் ரொம்ப முக்கியமான காலம். நம்முடைய போதகர் கூட அடிக்கடி சொல்லுவார், நாளைக்கு செய்ய வேண்டிய விஷயத்த இன்னைக்கே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லுவார். நாளைக்குன்னு நம்ம எடுத்து போகக்கூடாது. நாளைக்குன்னு நினைக்கிற காரியம் தான் நாளைக்குன்னு நினைக்கிற காரியம் என்ன? பரலோகம் தான். இன்றைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கு. இந்த உலகத்தில் அநேக நபர்கள் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா, பின்பதாக நான் மனம் திருப்பிக் கொள்கிறேன், பின்பதாக நான் சரி செய்து கொள்கிறேன், பின்பதாக என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற அநேக நபர்கள் அதை நிறைவேற்றாமல் தான் மறுத்திருக்கிறார். உண்மைதானே? 5 ஆண்டுகளில் இது சரி செஞ்சிருவேன்னு சொல்லி அரசியல்வாதி சொல்கிறாங்க. அதே போல் பல திட்டங்களையும் என்ன செய்கிறாங்க? கொடுக்குறாங்க. நிறைவேற்றுவேன், 5 ஆண்டு திட்டம், 10 ஆண்டு திட்டம் சொல்லி நம்ம ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்திலேருந்து படிச்சிருக்கோம். ஆனால் அதெல்லாம் இப்போ வரைக்கும் நிறைவேற்றாமல் இருப்பது நமக்கு தெரியும். அப்போ மனிதனோட திட்டங்கள் இப்படிப்பட்டதாக தான் இருக்கு. அப்போ நம்முடைய திட்டங்களும் இப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது என்பது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த திட்டங்கள் சரியாக இருக்கணும், இந்த மனம் திரும்புதல் சரியாக இருக்கணும்னா நம்முடைய அன்றாட ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த வசனத்தை உட்கொள்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த வசனத்தை உட்கொண்டாதான், வசனம் என்பது என்ன என்பது தெரிந்தாதான் நமக்கு இயேசுவின் போதனை என்பது என்ன, மற்ற போதனைகள் என்பது என்ன நமக்கு தெரியும். என்ற சபைகளில் சினிமா பாட்டு மூலியமாக பிரசங்கம் பண்ணக்கூடிய போதகர்களும் உருவாக்கிட்டாங்க. நீங்கள் உங்களுக்கே தெரியும். சினிமா பாட்டு மூலியமாகவே என்ன செய்கிறாங்க? பிரசங்கம் பண்ணி மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்போ அப்பேற்பட்ட காலகட்டத்தில் இருக்கிற நாம் தேவனுடைய வசனம் என்பது என்ன என்பது தெரியாத பட்சத்தில் நாமளும் அதே போல தான் நம்ம பயணிக்க நம்ம ஆயத்தம் பண்ண வேண்டும். எவ்வளோ நாளைக்கு தான் பால்குரியேசு, நானும் சகோதரர் யோபும் சாலமோனும் சொல்லி கொண்டிருப்பாங்க சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த காலகட்டம்லாம் மாறும். ஒரு நாளைக்கு வசனங்களே கேட்க முடியாத ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக நீங்கள் வருவீங்க. அப்போ இந்த வசனங்கள் நமக்கு ஆழமாக பரிந்ததாதான், ஆழமாக தெரிந்தாதான் நமக்கு மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். அல்லேலூயா. ஆமாம், இந்த ஆதியில் செய்த கிரிகளை நம்ம செய்ய நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அதுதான் மனம் திரும்புதல். அல்லேலூயா. அடுத்ததாக வெளிப்படுத்தல் 3:3 வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு, நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன் சொல்ற. நான் உன்மேல் வரும் வேலையை
அறியாதிருப்பதனால். இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சிங்க. இயேசு கிறிஸ்துக்கிட்ட சீசர்கள் நம்முடைய வருகை எப்படிப்பட்டதாக இருக்கும்னு சொல்லும்போது அது எனக்கே தெரியாதுன்னு தான் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி சொல்கிறாரு? தன்னுடைய வருகை எப்படிப்பட்டதாக சொல்லி தனக்கே தெரியாது அந்த இடத்துல சொல்கிறார். அது பிதாவை ஒருவனை தவிர யாருக்கும் தெரியாதுன்னு சொல்கிறார். அதே போல தான் இங்கே நமக்கும் சொல்கிறார். நான் உன்னே வரும் வேலையை நீ அறியாததுனால சொல்கிறார். ஒரு சில கிறிஸ்தவ மக்கள் சொல்கிறாங்க, அவர் வரும் நம்ம மேல் வரும் வேலை நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம தெரிந்து கொள்ள முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுது? நான் உன்மேல் வரும் வேலை நீ அறியாததினால். திருடனை போலனா எல்லாருக்கும் தான். அவர் பாரபட்சம் இல்லாத தேவனாக இருக்கிறார். யாருக்கும் அவர் பாரபட்சம் பார்த்து அவர் ஒரு நியாயத்திற்போ ஒரு வருகையோ ஒரு காரியத்தையும் செயல்படுத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறதில்ல. அவர் தேவனா எல்லாருக்கும் தேவன் தான். தன்னுடைய பிள்ளைகள் என்று சொல்வதனால் மட்டும் அவங்க சொல்லிட்டு நான் வருவேன் அப்படின்னு இல்லை. எல்லாருக்கும் ஒரே விதமாக தான் தேவன் என்ன செய்கிறாரு, அவருடைய வருகையை வெளிப்படுத்த அவர் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் இந்த இடத்துல திருடனை போல அப்படின்னு சொல்லியிருக்கு. நிச்சயமாக தெரியாது. வசனத்தை கொண்டு ஓரளவுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், அவருடைய வருகை இந்த காலகட்டத்தில் வரப்போகிறது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் எப்போ வரும் நிச்சயமாக நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அது நிச்சயமாக நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இதே அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவளை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. இந்த இடத்துல நான் நேசிக்கிற எவ்வளோ அவளை சிட்சிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல ஆழமாக இந்த கடைசி காலத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சிட்சை இருக்குது என்பது இருந்தால் அவங்க தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க என்பது அடையாளமாக இருக்கு. அல்லேலூயா. அநேக இடத்துல சிகிச்சை வரும்போது, பாடுகள் வரும்போது, உபத்திரங்கள் வரும்போது, நமக்கு ஒரு இழப்பு ஏற்படும் போது, நம்முடைய உலக வாழ்க்கையில் ஏதோ ஒரு தேர்வு ஒரு தோல்வியோ ஒரு மன உளைச்சலோ ஏற்படும் போது நம்ம அதை என்ன செய்கிறோம், ரொம்ப சோர்வாக நம்ம எண்ணிக்கொண்டு தேவனையே நம்ம தேடாமல் நம்ம போய்விடுகிறோம். ஆனால் இந்த சிகிச்சைகளெல்லாம் நமக்கு நாமே கொடுக்குற சிகிச்சைகளும் இருக்குது. அதே போல் தேவன் நமக்கு கொடுக்குற சிகிச்சைகளும் இந்த உலகத்தில் இருக்குது. அப்போ ரெண்டும் பகுத்தறியக்கூடிய ஒரு அறிவு நமக்கு வேணும். இது தேவனால் உண்டான சிகிச்சையா இல்லை நம்மை நாமே உண்டாக்கக்கூடிய ஒரு சிகிச்சையா என்பது நம்ம பார்க்கணும். அந்த பகுத்தறியக்கூடிய ஒரு அறிவு நமக்கு வேணும்னா நம்ம முதலாவது தேவனுடைய வசனத்தில் ரொம்ப ஆழமாக ரொம்ப உறுதியாக நம்ம நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் இதை நம்ம பகுத்தறிய முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நான் நேசிக்கிற எவ்வளோ அவளை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன்னு சொல்கிறார். ஆனால் அநேக நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம், தேவன் நம்ம கடிந்து கொள்ளும் போது சிட்சிக்கும் போது நம்ம சோர்வு அடைந்து போகுது. ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம விருப்பமான ஒரு அப்பா நம்மை கண்டிக்கும் போது நம்ம என்ன செய்வோம், நம்ம சோர்ந்து போயிடுவோம் நிச்சயமாக. ஏன்னா நமக்கு அந்த அப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நமக்கு அந்த அப்பா வாயிலிருந்து திட்டு வாங்குறதுக்கோ தண்டனை வாங்குறதுக்கோ நமக்கு விருப்பம் இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செஞ்சிருவோம், அப்பா என்னை திட்டாரு, அப்பா எனக்கு இப்படி செஞ்சிட்டாரு, அப்பா எனக்கு இப்படி எனக்கு உதவி செய்யாமல் போயிட்டாரேன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், மனமுடைந்து போயிடும். அப்போ இந்த நிலைமையில் நீங்கள் கரெக்டாக தான் இருக்கிறீங்க என்பது நீங்கள் யோசித்து கொள்ளுங்க. தேவன் நம்ம சிச்சிக்கும் போது நம்ம சோர்வு அடைகிறோம், உண்மைதான். ஆனால் இந்த வசனத்தை கொண்டு பார்த்தோம்னா அவர் நம்ம மீது கொண்ட அன்பினால தான் என்ன செய்கிறாரு, கழிந்து கொண்டு சிச்சிக்கிறார். நம்முடைய பையன் ரோட்டிலே விளையாண்டுட்டு இருக்கிறான். ரோட்டில் காரு எல்லாம் போயிட்டு இருக்குன்னு வச்சுப்போமே, நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், ரோட்டில் விளையாடாத, வண்டி கிண்டு என்ன செஞ்சிடும், உன் மேலே ஏற்றிடும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனாலும் பையன் என்ன செய்யறான், விளையாண்டுட்டே தான் இருக்கிறான். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், ரொம்ப கோபம் போய் அடிக்கவும் செய்கிறோம்.
அப்பையும் வரல அவன். அப்புறம் என்ன செய்கிறோம்? அவனை கையை பிடிச்சி இழுத்து ரோட்டுக்கு அங்கிட்டு எரிஞ்சு விடுகிறோம். எதுவும் நடக்கும். அப்போ கடந்து கொண்டு சிக்ஷிக்கிற நிலைமை நம்மளுடைய வாழ்க்கையே நம்ம யோசித்து பாருங்க. தேவன் நம் மீறி கொண்ட அன்பு நமக்கு தெரியும். நம்ம பிள்ளைகள் மீது நம்ம எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறோமோ அதை விட 100 மடங்கு அன்பு செலுத்துகிற ஒரு நல்ல தேவன் தான் நம்ம இடத்துல இருக்கிறார். அநேக யூடியூப்லையும் பார்த்தாலும் சோசியல் மீடியாவில் பார்த்தாலும் அநேகரோட குமுறல் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, கடவுள் ஒருத்தவர் இருந்தார்னா மனுஷனுக்கு ஏன் இந்த நிலைமை இருக்குன்னு யோசிப்பாங்க, சொல்லுவாங்க. ஆனால் பொருளாதார நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது அப்படின்னு ஒரு வார்த்தை. ஆனால் பரமபிதா எப்பேற்பட்ட அன்பு செலுத்துவார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் ஒரு கேள்வி இருக்கு. நல்ல ஈவுகளை கொடுப்பார். அல்லேலூயா. அந்த நல்ல ஈவுகளை கொடுக்கத்தான் என்ன செய்கிறார் தேவன் நமக்கு கொஞ்ச காலத்தில் நம்ம கடந்து கொண்டு சிக்ஷிக்கிறார். எப்போவரும் அவர் கடந்து கொள்ளார், எப்போவரும் சிக்ஷித்து கொண்டே இருக்க மாட்டார். நமக்கான ஒரு ஆசீர்வாதம் நிச்சயமாக இருக்கு. அல்லேலூயா. மணந்துவதற்கு என்னன்னா இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போறதுக்கு தான் தேவன் பிரயாசம் விடுகிறார். அதுக்கு இடையில ஒரு பெரிய ஆற்றங்கரை இருந்தாலும் பெரிய கடல் இருந்தாலும் இந்த கடலில் கடக்கிறது என்பது ரொம்ப லேசான காரியம் இல்லை. உண்மைதானே? இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த கடலை கடந்து போகிறதுக்கு ரொம்ப கடினமாக இருந்துச்சு. எப்படி ஆகும்னு சொல்லி ரொம்ப கதறி கொண்டு இருந்தான். ஆனால் அந்த இடத்துல தேவன் உதவி செய்தார். அப்படி உதவி செஞ்சாலும் அது வழியாக கடந்து போவது என்பது ரொம்ப லேசான காரியம் என்பது இல்லை. ஏன்னா பின்னாடி யார் இருக்கிறா? பார்வோன் துரத்தி கொண்டு வந்து கொண்டு இருக்கிறான். அதே போல நம்முடைய சோதனைகளும் நம்முடைய கவலைகளும் இந்த உலகத்துக்குரிய எல்லா காரியங்களும் பின்னாடி வந்துட்டே தான் இருக்கும். அதனால சாதாரணமான ஒரு விஷயமா இல்லை. அதனால நம்ம என்ன செய்யணும்? தேவன் நமக்கு உதவி செய்கிறார், உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மாத்திரம் நீங்க புரிந்துக்கிறோம். நமக்கு வழியை ஆயத்து பண்ணி அவர் வைத்து விட்டார். அதுக்குள்ளாக கடந்து போறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமா இருக்கு. அல்லேலூயா. பின்னாடி நம்முடைய கவலைகள், பின்னாடி நம்ம பிரச்சனைகள்லாம் பின்னாடி இருக்கட்டும். நம்முடைய பண பிரச்சனை, கடன் எல்லாமே பின்னாடி இருக்கட்டும். ஒரு அது பின்னாடி வந்துட்டே இருக்கட்டும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? முன்னேறி நமக்கான நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடிக்கொண்டே இருக்கணும். ரொம்ப ஸ்பீடாக ஓடி என்ன செய்யக்கூடாது? இழப்படைந்து நம்ம சோர்வடைந்து நின்றுடக்கூடாது. நம்முடைய ஓட்டம் சாதாரண 100 மீட்டர் ஓட்டம் கிடையாது. நம்முடைய ஓட்டம் எப்படிப்பட்டதாக ஓட்டமாக இருக்குது? மாரத்தான் ஓட்டமாக இருக்குது. அப்போ நம்ம கடந்து போகிறதுக்கு, நம்ம ஓடுவதற்கு இன்னும் அநேக தூரங்கள் இருக்குது உலகத்தில். இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய காரியங்கள் இந்த உலகத்தில் அநேகம் உண்டு. ஏதோ நமக்கு வீட்டில் சட்னி உண்டு, சாம்பார் உண்டு அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வீடு உண்டு அப்படின்னு இருக்கக்கூடாது. அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் இருக்குது. உண்மைதானே? உலகத்தில் 1000 விதமான புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த வாழ்க்கை சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அதே போல் அது கூட 100 மடங்கு மேலானது ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நிறைவு நம்ம அடைஞ்சிடக்கூடாது. இந்த மனம் திரும்புதலில் ஒரு நிறைவு அடைஞ்சிடக்கூடாது. மனம் திரும்பினா இன்னும் நீங்கள் மனம் திரும்புறதுக்கு என்ன செய்யணும்னு ஆயத்தம். நீதி செய்கிறவன் இன்னும் நீதியை செய்ய வேண்டும். அக்கிரமம் செய்ய இன்னும் அக்கிரமம் செஞ்சுட்டு போகிறான். ஆனால் நாம் என்ன செய்யணும்? நீதியை செஞ்சால் இன்னும் நம்ம நீதியை செய்யணும். இன்னைக்கு ஒரு வசனத்தை கூட வாசிக்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். இல்லை, மனம் திரும்புதல் என்பது என்னன்னா அவரில் பிறப்பது தான். அல்லேலூயா. முன்னாடி பார்த்தோம், என் தாயின் துர்க்குணத்தில் இல்லை பாவத்தில் கர்ப்பம் தெரித்தா, அதனால நான் பாவம் செஞ்சேன் பார்த்து சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல வசனத்தினால நம்ம பிறக்கும்போது, வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்படும் போது
நம்ம என்ன செய்கிறோம்? நீதியை நம்ம செய்கிறோம். அதான் நீதியை செய்கிறவன் இன்னும் நீதியை செய்யட்டும். அப்போ வசனத்தால் நம்ம பிறந்திருக்கிறோமா? வசனத்தால் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோமா? வசனத்தால் நம்முடைய ஒரு நாளை ஆரம்பிக்கிறோமா? ஒரு நம்ம தொழிலை ஆரம்பிக்கிறோமா? தேவனுடைய சித்தம் என்பதை அறிந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோமா? தேவனுடைய சித்தம் என்பதை அறிந்து நம்ம ஒரு திருமணத்தை நடத்துகிறோமா என்று ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. எல்லாமே தேவனுடைய வசனத்தில் தான் இருக்கு. தேவனுடைய வசனம் திருமண காலத்தில் உதாரணம் சொல்கிறேன். அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாத இருப்பீர்களாக அப்படின்னு சொல்கிறார். உலகத்துக்கும் உங்களுக்கும் பங்கு என்னன்னு சொல்கிறார். உலக வேசிகளுக்கும் உங்களுக்கும் பங்கு என்ன? உபச்சாரத்தோடு உங்களுக்கு என்ன பங்கு அப்படின்னு சொல்கிறார். நான் சொல்கிறது ஆவிக்குரிய விஷயத்தில் சொல்கிறேன். அதாவது தேவனுடைய மார்க்கத்தை விட்டு தப்பியோடு அநேக கூட்டங்கள் இங்கே உண்டு, அநேக சபைகள் உண்டு, அநேக மனிதர்கள் உண்டு. இன்னும் புதுசாக மதங்கள் கூட உருவாக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டு மனதிற்கு நமக்கு ஒரு வழியை தேவன் ஆல்ரெடி 2000 வருடம் முன்பதாகவே நமக்கு காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ரொம்ப ரொம்ப பாக்கியம் அடைந்திருக்கிறோம். நம்ம பழைய பாட்டு மக்களை விட இந்த புதிய பாட்டு சத்தியத்திலையும் புதிய பாட்டு காலத்திலையும் நம்ம இருக்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான பாக்கியம் இருக்கு. ஏன்னா நம்ம பிறப்பிறகு 2000 வருடம் முன்பதாகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒரு வழியை ஆரம்பித்து விட்டார். நமக்கு ஆல்ரெடி வழி தெரியும், நமக்கு சொல்யூஷன் என்னன்னு தெரியும், நமக்கு தீர்வு என்ன நமக்கு தெரியும். ஆனால் நாம் என்ன செய்யணும்? அதுக்கு ஆயத்தமாகும். செய்தியை முடிக்கலாம். மனந்திருவது என்றக்கூடிய காரியத்தில் 4 காரியத்தை இன்னைக்கு பார்த்தோம். முதலாவது மனந்திருவது என்பது என்ன? ஆயத்தம் என்று நான் சொன்னேன். முதலாவது மனந்திருவதற்கு முன்பு தான் ஞானஸ்தானம். 2வது பார்க்குறோம், மனந்திருவதற்கு அடையாளம் என்பது என்ன? ஆவியின் கனிகள், அதாவது நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய நற்கிரியைகள் தான் ரொம்ப முக்கியமான காரியம். 3வது பார்க்குறோம், துர்க்குணத்தை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பக்கூடிய அடையாளம் என்ன? துர்க்கணத்தை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். 4வது மனம் திரும்புவதில் நம்முடைய எல்லா சபைகளுக்கு தேவன் சொல்கிற காரியம் என்ன? கிறிஸ்தவ சபைகளுக்கு மனம் திரும்பும்படி தேவன் தவணை வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு காலம் நிச்சயமாக இருக்குது, நமக்கு தவணை கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்குள்ளாக நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். நீதியை செய்கிறவன் இன்னும் நீதியை செய்யணும். தேவன் இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்தக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மனம் திரும்ப கேட்ட கனிகளை கொடுத்து நாம் தேவனுக்கு சுத்தமான காரியங்களை புது வருடத்தில் நிறைவேற்ற தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.